ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण महाराज, दंडाल प्रणाम। ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிற போது அவருடைய தியானம் பூரா அவரை பற்றி, அவரை எப்படி தியானிக்கிறது, அது பூரா நாமங்களாகவே கிருஷ்ணா அப்படின்னாலே ஆனந்தமான அற்புதமான அத்தனை லீலைகளும் நினைவுக்கு வரும். கிருஷ்ணா அப்படின்னு அந்த மாதிரி நினைவுக்கு வரோம்னா சத்சங்கம் இருக்கும், சாதுக்கள் தொடர்பு இருந்தா தான் அது நினைவுக்கு வரும். இல்லாட்டி வராது. இல்லாட்டி உலக நினைப்போட கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில அப்படி சொல்லுவாங்க, ராமநாம ஜப்னா பராயமால் அப்படின்னா அப்படி இருக்கு. ராமராமா அம்பா, ஆனா அடுத்தவன் காசு எனக்கு வந்துடாதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான், நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா இஷ்டவே பிரபவ இஷ்டவே சகஸ்நாமத்துல அவருடைய சில வார்த்தைகள்லாம் அவர் எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கிறார். நிறைஞ்சிருந்து அந்த காப்பாத்துற பணியை செய்தார். படைக்கிறது சிறு பிரம்மாவுக்கு சின்ன வேலைதான், அழிக்கிறது அதுவும் சின்ன வேலைதான். ஆனா மெயின்டைன் பண்றதுதான் கஷ்டம். அதை சத்வகுணம் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். சத்வகுணம் எதையும் ஆக்கும், ரஜோகுணம் பரபரப்பாக்கும், தமோகுணம் அழிச்சிடும், நாசம் பண்ணிடும். அப்போ ஒரு உபனிஷத் கதையில கூட இந்த செருப்பு தைக்கிற ஒரு கதை ஒண்ணு உண்டு. அவர் என்ன சொல்றாரு, செருப்பு தைக்கிற போது ஒரு ஆலம்பழம் என் மண்டையில விழுந்துச்சு, மரத்தடியில இருந்தேன், தலையில விழுந்தது. சரி, ஒரு பழத்தை நான் எவ்வளவு விதை இருக்குன்னு எண்ணி பார்க்கலான்னு அப்படி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுல 800 இப்படி 1000 இப்படி விதைகள்லாம் அதுல இருக்கு. பல நூறு விதைகள் அதுல இருக்கு. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு செருப்பு தைக்கிறத சொல்றாரு. யோசிச்சு பார்த்து என்ன யோசனை வந்ததுன்னா, எங்க தாத்தாவே என்கிட்ட, நான் இங்கதான் நம்ம வம்சம் செருப்பு தைச்சதா சொன்னார். அப்பவே இந்த மரம் இருக்குன்னு சொன்னார். மரத்துக்கு பின்னாடி ஏரி கரை இருக்கு, அந்த பக்கம் ஏரி இருக்கு, இவ்வளவு பெரிய குளம் இருக்கு, ஏரி இருக்கு, பக்கத்துல மரம் இருக்கு. இந்த மரத்துல பல ஆயிரக்கணக்கான விதைகள் வருஷந்தோறும் வருது. ஆனா இதுகளுக்கெல்லாம் காரணம் என்ன, யாரு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த பழத்துல இவ்வளவு விதை, இதுல ஒரு விதை இந்த ஒரு மரத்தை தரும். 1000 விதை உள்ள இருக்குதுன்னா 1000 மரம் இந்த உருண்டை பண்ணி இதுக்குள்ள அப்படி நல்ல வடிவம் அமைச்சு அதுக்குள்ள விஷ்ணு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு விதை இவ்வளவு பெரிய மரமாகுது, 500 பேர் உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம். அந்த ஒரு விதை கூட வளர்ந்துருக்குன்னா பக்கத்துல ஏரியும் காலியாகல, மணல் மேடும் அந்த ஏரிக்கரையும் பத்திரமா இருக்கு. எங்க தாத்தாவே பரம்பரையா அங்க தச்சிருக்கிறார், செருப்பு தச்சிருக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு காலமா அந்த ஏரி இருக்கு, இந்த குளம் இருக்கு, இந்த மரம் இருக்கு. எவ்வளவு மரங்களை சுருக்கி ஒரு விதையாக்கி, ஒவ்வொரு மரமும் ஒரு விதை, அந்த விதைய கண்டன்ஸ் அந்த மாதிரி சுருக்கி மொத்தமாக்கி ஒரு உருண்டை பிடிச்சு தனியா தொங்க விட்டுருக்கிறார். இந்த மரம் தின்னு தின்னு மண்ணையும் காலி பண்ணல, தண்ணியும் காலி பண்ணல, ஆனா வளர்ந்து புஷ்டியா இருக்கு. அப்ப அதுக்குள்ள வீரியம் உள்ளே இருக்கு. இதே போல ஒவ்வொரு ஜீவனும் வளர்றதுக்கான வீரியத்தை அவர் தான் கொடுக்கிறார். அவர் தான் உண்மையான தந்தை. இதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு அந்த சொல்றாரு. இப்படி உலகத்திலே புரியாத மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது புரிஞ்சதுன்னா, அது எதெல்லாம் புரியுதோ, புரியும் போது கடவுள்கிட்ட ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா அது வித்தை அப்படின்னா. எது புரிஞ்சா கடவுளை விட்டு விலகுறோமோ அதெல்லாம் அவித்யா, கடவுளை மறந்துடுவாங்க. நிறைய படிச்சவங்க எல்லாம் கோயிலுக்கு வந்தா அப்படி பெரங்கையை கட்டிட்டு அப்படியே அந்த சிலைகளை பார்ப்பாங்க, கோபுரத்தை பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்கிறாங்க சிற்பி, அந்த விஞ்ஞான பூர்வமா தான் அவன் பேசுறான். அதுதான் அவனுக்கு விஞ்ஞானம்.
ஆனா அது வந்து விஞ்ஞானம் கிடையாது, அது வந்து அறிவு. அவனுக்கு தெரிஞ்ச அறிவு. எப்படி தவளைக்கு வந்து ஒரு தவளை கிணத்துல இருந்தது, கடல்ல அலை அடிக்கிற போது கடல்ல இருக்கிற ஒரு தவளை கிணத்துக்குள்ள வந்து விழுந்ததும் அதுக்கு எரிச்சலா இருந்தது. நம்ம எவ்வளவு பிரம்மாண்டமான இடத்துல நீந்தி விளையாண்டோம், இப்போ இப்படி சின்ன இடத்துல கிடக்குறோமேன்னு சொல்லி அந்த இன்னொரு தவளைகிட்ட வருத்தப்பட்டு, நான் வந்து கொஞ்சம் பணக்காரன், இப்போ இந்த இந்த இடத்துல வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, எவ்வளவு பெரிய தண்ணி அது அப்படின்னு அது கேட்க, இது உடனே வாயை உப்பி அந்த கிணத்து தவளை கேட்குது, வாயை உப்பி வச்சு இவ்வளவு பெருசு இருக்குமான்னு கேட்டு, ரொம்ப பெருசு அப்படின்னு வயிறை உப்பிச்சு உடனே, இவ்வளவு இருக்குமா அப்படி உப்பி உப்பி வெடிச்சு செத்துருச்சு. கடவுள் முன்னாடி இந்த விஞ்ஞானிகள்லாம் அப்படிதான் அநியாயமா செத்துருவாங்க. ரஷ்யாவுல ஒருத்தன் ஒரு ஒரு ஒருத்தர் இருப்பான், ஒரு அறிஞன்னு சொல்லி, புஷ்கின் அப்படின்னு பேர். ரெண்டு மேகம், ஒரு மேகம் இருந்தது, அது ரெண்டாச்சு, அப்புறம் பிரிஞ்சு போயிருச்சு. பிரிஞ்ச பிறகு அது சேருமா அப்படின்னு பார்த்தா சேரல. அந்த இது ரெண்டுமே இல்லாம போயிருச்சு. இதுதான் உலகத்துல உள்ள காதல், தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதினாரு. அதை வந்து பரிசு கொடுத்து அவரை பாராட்டி பல மொழிகள்ல அதை மொழியாக்கம் செய்து அவரை உலகம் பூரா போட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. ஆனா மூளை இருக்கு, ஒரு மேகத்தை காதலுக்கு ஒப்பிட்டு அந்த ஆள் எழுதுனா அதுக்கு அவனுக்கு பரிசு. அதே மூளை வந்து கிருஷ்ணரை ஒப்பிட்டு எழுதியிருந்தா அங்க அவார்டு வந்து வைகுண்டத்துல கிடைச்சிருக்கு. அவன் கடைசியில ஒரு பார்க்ல உட்கார்ந்து எழுதும் போது ஒரு மிருகம் பின்னாலோடி வந்து மண்டையை உடைச்சி மூளையை மட்டும் தின்னுட்டு போயிடுச்சு. இந்த கீதையெல்லாம் எப்படி இருக்குன்னா, மாயையா அபகிருத ஞானா. ஞானம் இருக்கும், ஆனா மாயை வந்து அபகரிச்சிருக்கும். அபகிருதங்கிறது சமஸ்கிருதம், அபகரித்தல்ங்கிறது சமஸ்கிருதம். மூளை வந்து எல்லாருக்கும் உலகத்துல சாமர்த்தியம் இருக்கு, ஆனா சுயமா இருக்கு இல்ல தான் தனது அப்படின்னு இருக்க ஒழிய கிருஷ்ணருடையது கிருஷ்ணருக்கானது, நான் கிருஷ்ணருக்கு வேலைக்காரன், கிருஷ்ணருடைய தாசன், கிருஷ்ணருடைய தாசி, அந்த மாதிரி மூளை பயனாகல. அது வந்து பூரா தனக்கு தனது தான் இப்படின்னே போயிட்டு மாயையா அபகிருத காணான்னு பேரு. 4 பேர் என்கிட்ட வர முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்லும் போது இந்த மாதிரி விபரீத மூளை உள்ளவங்கள ஒரு ஒரு ஆளா சொல்றார். முதல்ல வந்து மூடா அப்படிங்கிறார். மூடான்னா மூட தூக்குற மாதிரி, பாடுபட வேண்டியது. கோயிலுக்கு வேணா சாமியா சோறுபடும், தொழில் தான் சோறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால செய்யும் தொழில் தான் செய்வோம் அப்படின்னா. நடிகர் சத்யராஜ்கிட்ட ஒரு தடவை கிருஷ்ண ஜெயந்திக்கு போகும்போது, சாமியா சோறுபடும், செய்யும் தொழில் தான் சோறு போடும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து மூடர்கள். மூடர் வந்து என்ன அடைய முடியாதுங்கிறாரு. அடுத்து நராதமா. நராதமானா உலகத்துல ரொம்ப ரொம்ப பெரிய போஸ்டுகள்ல இருக்கிறவங்க என்ன அடைய முடியாதுங்கிறாரு. அதாமன்னா இருக்கு, பெரிய போஸ்ட்னா டீச்சர்ஸ், வக்கீல், நீதிபதி, பெரிய பெரிய அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த அதிகாரத்தை கொண்டு எல்லாரும் முட்டாள் மாதிரி ஒரு பார்வை கிடைச்சிது. அப்போ அந்த ஆணவத்தால அவங்க வந்து பிற ஜீவர்களை மதிக்காததுனால கடவுளை அடைய முடியாம போயிடும். கடவுளை நினைச்சா பரவாயில்ல, போஸ்ட்ல இருக்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா பெரிய போஸ்டிங்கிறதே வந்து ஒரு தண்டனை தான். ஜெயில பார்க்கலாம், சின்ன சின்ன குற்றவாளிகளுக்கு பெருக்கு தண்ணி ஊத்து, அலசி விடு, இந்த மாதிரி செய்வாங்க. பெரிய குற்றவாளிகளும் பாறையை உடைக்கணும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே மாதிரி பெரிய பெரிய என்ஜினியர், அந்த மாதிரி பெரிய ஆபீசர்லாம் பெரிய குற்றம் தப்பு பண்ணதுனால பெரிய பெரிய போஸ்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அவனுக்கு கோயிலுக்கு வரவே நேரம் இருக்காது, அலறி அடிச்சு வரணும், டைமே இருக்காது. ஒரு சாதாரண ஆள்களுக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, பறந்து பறந்து வர்றது, லேட்டா வர்றது, முன்னாடி போறது. அப்போ சம்மந்தம் இல்லாமலே போயிடலாம். அவங்க கூட பஜனையில யார்ட்டா சீக்கிரம் ஏதாவது பேசலாம், ஐடியா கொடுக்கலாம், வேலை வாங்கலாம்னா வரும்போதே பிந்தி வருவாங்க. அப்புறம் முடிச்ச பிறகு பேசலன்னா முன்னாடி போயிடுவாங்க. அவ்வளவு பரபரப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து ஜெயில பெரிய கல் உடைக்கிற மாதிரி ஆயிடும். நராதமா, மூடா நராதமா மாயையா அபத்தஞானா. அடுத்து 4வது வந்து பிறவிலை நாஸ்திகன். நம்ம திராவிட கும்பல் மாதிரி, மன்றி கூட்டம் மாதிரி, அதெல்லாம் பிறவிலேயே கடவுளை இல்லைன்னு சொல்றவன். இவங்கெல்லாம் என்கிட்ட வர முடியாதுங்கிறார். ஆனா குரு கருணா இருந்தா அதை அப்புறம் யோசிக்கலாம், அது மாதிரி கொண்டு போறார் கீதை. ஹரே கிருஷ்ணா.